வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். அமிர்தாவை பாக்கியா மணமேடைக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. பாக்கியா சொல்றாங்க, எழில் இந்த பொண்ணை தான் விரும்புனா அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால தான் இந்த கல்யாணத்துக்கு எழில் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. வர்ஷினி அப்பாட்ட சொல்றாங்க, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்க பொண்ணு நிஜமாவே சந்தோஷமா இருக்க முடியாது சார் அப்படின்னு சொல்றாங்க. எழிலோட வாழ்க்கையும் நிம்மதியா இருக்காது, அதனால இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கோபி பாக்கியாட்ட எழிலோட முழு சம்மதத்தோட தானே இந்த கல்யாணம் நடக்குது, நீ எதுக்காக தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. வர்ஷினி அப்பா பாக்கியாட்ட சொல்றாரு, என்ன என்னோட பொண்ணை பார்த்தா உங்களுக்கு விளையாடுற பொம்மை மாதிரி தெரியுதா அப்படின்னு கோபப்படுறாரு. இந்த கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறேன்னு தெரியுமா, இந்த கல்யாணம் நடந்தா உங்க வீட்டு பிரச்சனைக்கு நான் பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியா சொல்றாங்க, தெரியும் சார், பணத்துக்காக தான் எழில் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்றது எனக்கு ராத்திரி தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் பாக்கியாட்ட சொல்றாங்க, எழில் பணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்லி அவனை அவமானப்படுத்துறியா நீனு அப்படின்னு கேக்குறாங்க. வேற எதுக்காகத்தான் இந்த கல்யாணம் இவ்வளவு அவசரமா நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. நம்ம வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக என்னோட பையன் அவனோட சந்தோஷத்தை எதுக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, வர்ஷினி ரொம்ப நல்ல பொண்ணு, வர்ஷினியை கல்யாணம் பண்ணிட்டா வர்ஷினி எழில நல்லா பாத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. வர்ஷினி நல்ல பொண்ணு இல்லைன்னு நான் எப்பத்த சொன்னேன் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. எழில் மனசுல அமிர்தா தான் இருக்கிறா, வர்ஷினி எழிலும் கல்யாணம் பண்ணிட்டா அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் இப்போ அமிர்தாவோட அம்மா அப்பாவை பார்த்து கேக்குறாங்க, எங்க வீட்டு பையனுக்கும் உங்க வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு அன்னைக்கே வந்து உங்களை பார்த்து சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, ராத்திரி போன் பண்ணி அவங்கள வர சொன்னது நான் தான் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார். பாக்கியா சொல்றாங்க, என்னோட பையன் வாழ்க்கைய மனசுல வச்சுட்டு தான் நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா எழில்கிட்ட கேக்குறாங்க, நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. வர்ஷினி அப்பா பாக்கியாட்ட சொல்றாரு, நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், எங்க சொந்தக்காரங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியா இப்போ வர்ஷினி அப்பாட்ட மன்னிப்பு கேக்குறாங்க, எங்கேயோ தப்பு நடந்துச்சு சார், அதனாலதான் மேடை வரைக்கும் வந்து இந்த கல்யாணம் நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நாள் சங்கடப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாவே சங்கடப்பட வேண்டியது இருக்கும் சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என் பையன் மனசுல இந்த பொண்ணு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா வர்ஷினி அப்பாட்ட கேக்குறாங்க, இந்த பொண்ணை மனசுல வச்சுட்டு எழில் உங்க பொண்ணு கூட எப்படி சார் சந்தோஷமா வாழ்வான் அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்படிமா சரியா வரும் அப்படின்னு பாக்கியா மாமனார் கேக்குறாரு. கோபி சொல்றாரு, அவ சொல்றதெல்லாம் எதுக்குப்பா கேட்டுட்டு இருக்கிறீங்க, வாங்க நம்ம கல்யாண ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. வர்ஷினி அப்பா சொல்றாரு, என்னோட பொண்ணு ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா, இவன் ஃபியூச்சர்ல எப்படி படம் பண்றான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு 10 பைசா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. வேணாம் சார், என்னோட பையன் பணத்துக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணுனா அப்படின்ற கெட்ட பேரு அவனுக்கு வேணாம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதை நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. இந்த கல்யாணமே நின்று போச்சு, பணத்தை கொடுக்கறத பத்தி பேசுறீங்க, வர்ஷினி நிவா உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இருங்க சார், இவ ஏதோ பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் வர்ஷினி அப்பாட்ட சொல்றாங்க, உங்க பொண்ணு கழுத்துல தான் எழில் தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க. எழில் வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லு அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. சொல்லு எழில் அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியாவும், உன்னை நான் தானே வளர்த்தேன் அப்படின்னு கேக்குறாங்க. உன்னால மனசை எப்படி மாத்திக்க முடிஞ்சிச்சு, ஒரு பொண்ணை காதலிச்சு அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு அவளை நிர்கதி ஆக்கிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. ஒருத்தருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும் அப்படின்னு உனக்கு ஏன் தோணல அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. நம்பிக்கை துரோகத்தினால நம்ம வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு நீ பார்த்த இல்ல, மறுபடியும் அதை நீ பண்ண போறியா எழில் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. என்ன பாக்கியா, அவனை நீ பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. நான் இவனை பிளாக்மெயில்லாம் பண்ணலத்த, இவன் மனசுல யார் இருக்கிறாங்கன்னு இவனே சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ஆய திறந்து இப்பவாவது சொல்லுடா அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டே இருக்கிறாங்க. எழில் அமிர்தா பக்கத்துல போய் நிக்கிறாரு. நான் அமிர்தாவை தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அமிர்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன், நான் எடுக்கிற முடிவு சரியா தப்பான்னு கூட நான் யோசிக்கல அப்படின்னு சொல்றாரு. நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு எழில். கேட்ட உடனே வர்ஷினி ரொம்ப அழுறாங்க. வர்ஷினி அப்பா சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. குடும்பம் மொத்தமும் அனுபவிப்பீங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போறாரு. பாக்கியா மாமியார் பாக்கியாட்ட சொல்றாங்க, இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க போற அப்படின்னு சொல்றாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு எழில் சொல்றாரு. எதுக்காக எல்லாரும் அம்மாவை திட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாரு எழில்.
அம்மா இது எல்லாமே எனக்காக தான் பண்ணாங்க. நீங்க யாராவது ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அம்மாவை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு எழில் சொல்றாரு. என்ன எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார். என்கிட்ட எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்துட்டு உங்க அம்மா கூட சேர்ந்து நாடகம் போடுறியா நீனு அப்படின்னு கேக்குறாங்க எழில்கிட்ட. பாக்கியா சொல்றாங்க பணத்துக்காக தான் எழில் பிடிக்காத கல்யாணத்தை பண்ண போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்க முடியல அத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பிடிக்காத ஒரு வாழ்க்கை என்னோட பையனுக்கு கிடைக்க கூடாதுன்றது மட்டும்தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு ஊர்ல எல்லாருமே பிடிச்சவங்க கூட சேர்ந்தா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்துச்சுன்னா நம்ம பையனோட எதிர்காலமே செட்டில் ஆயிருக்கும் அப்படின்னு கோபி சொல்றாரு. அவனோட சினிமா கனவும் நினைவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீ பண்ண காரியத்தினால அது எதுவுமே முடியாம போச்சு, இந்த கல்யாணமும் நின்னு போச்சு, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. உன் பையனோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாரு அப்படின்னு கோபி சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.